வெல்கம் டு ஜென்ஜி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கோல் இந்தியாவுடைய ஹோலி சப்சிடரி, அதாவது பாரத் கோக்கிங் கோல் இந்தியா ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 9 ஜன் 26 ஓப்பன் வந்து ஆகுது. இவங்க வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 12,600. இவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் 21லேருந்து 23 சொல்லியிருக்காங்க. இவங்க ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 9 அண்ட் க்ளோசிங் டேட் 13. இவங்க அலாட்மெண்ட் டேட் 14 ஜன் 26. எல்லாருக்கும் அலாட்மெண்ட் வந்துடும். அண்ட் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. அண்ட் லாட் சைஸ் 600, இஷ்யூ சைஸ் வந்து 1071.11 கோடி. அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில் படி இவங்க பாரத் கோல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கிறவங்க அப் டு 2 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எம்ப்ளாயாக இருந்தால் 5 லட்சம் வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் 2 லட்சம். அண்ட் ஹைலி நெட்ஒர்க் வச்சுருந்தா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம். அண்ட் இவங்க ஆரம்பித்தது 1972. சிஇஓ பார்த்திங்கன்னா மனோஜ் குமார் அகர்வால். இவங்க பிசிசிஎல்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. இவங்க ஹோலி சப்சிடரி வந்து கோல் இந்தியா. அது அண்ட் 1972 இவங்க வந்து மைனிங் அண்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குக்கிங் கோல் எரிபொருள் வந்து குக்கிங் கோல்னால் அந்த நிலக்கரிகள். இந்த மைனிங் லொக்கேட்டர் எங்கெங்கே இருக்குன்னா ஜெரியா ஜார்க்கண்ட் அண்ட் ராணிகஞ்ச் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்ஃபீல்டு. இவங்க லார்ஜஸ்ட் கோக்கிங் கோல் ப்ரொடியூசர் இன் இந்தியா. ஃபினான்ஷியல் இயர் 2025 இது. அண்ட் இவங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கம்பெனி ஹோல்டு ரிசர்வ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்காங்கன்னா 7,910 மில்லியன் டன் வந்து இவங்க கோக்கிங் கோல் ஏப்ரல் 1, 2024 படி வந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் குக்கிங் கோல் ரிசர்வ் ஹோல்டர்ஸ் இன் இந்தியா. அண்ட் இவங்க வந்து குக்கிங் கோல், நான் குக்கிங் கோல் அண்ட் வாஷிங் கோல்ஸ் ஃபார் எதுக்காக வந்து இவங்க எடுத்து தராங்கன்னா ஸ்டீல்ஸ் அண்ட் பவர் இண்டஸ்ட்ரிக்காக. செப்டம்பர் 30, 2025 படி. அண்ட் நெட்ஒர்க் எவ்வளோ இருக்குது ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா 34 ஆப்ரேஷ்னல் மைன்ஸ் இருக்குது. அண்ட் 4 அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் இருக்குது. 26 ஓப்பன் கேஸ் மைன்ஸ் இருக்குது. அண்ட் 4 மிக்சடு மைன்ஸ் இருக்குது. அண்ட் ரெவன்யூக்கு ஏற்ற மாதிரி பாரலாம். இன்றைக்கி வந்து ரெவன்யூ பார்த்திங்கன்னா நல்லா தான் வருது. ப்ராஃபிட்டுக்கு வந்து ரெவன்யூக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகரிக்கலை, ஆனால் ஓரளவுக்கு வருது. அண்ட் டோட்டல் அசெட் பார்த்திங்கன்னா அதுவும் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்துடலாம். ப்ரோஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் குக்கிங் கோல் ப்ரொடியூசர் 2025-24. அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்க அக்கௌண்டிங் ஃபார் 58.50% வந்து இவங்க டொமஸ்டிக் குக்கிங் கோல் ப்ரொடக்ஷனில் ஃபினான்ஷியல் இயர் 25 இருக்காங்க வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கோல் ரிசோர்ஸ் வந்து எஸ்டிமேட்டாக 389.4 பில்லியன் மெட்ரிக் டன் வித் குக்கிங் கோல் ரிசோர்ஸ் அமௌண்டிங் வந்து 36.8 பில்லியன் டன்ஸ் இருக்குது. அண்ட் பாரத் குக்கிங் கோல் மைன்ஸ் வந்து லொக்கேட்டட் வந்து ஜெரியா, ராணிகஞ்ச் கோல்ஃபீல்டு. இவங்க ரிசர்வ் வந்து கோல் ரிசோர்ஸ் தான். ஹை கோல் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க தராங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அட்வான்டேஜஸ் இதுதான். ஹை குவாலிட்டியான அண்ட் காஸ்ட் வந்து ரெடியூஸான இருக்கிற மாதிரி இவங்க வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு எடுக்கிறாங்க கோல் பார்த்துடலாம். அட்வான்டேஜஸில் மூவிங் எர்த் மிஷினரி வச்சுருக்காங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஹை ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. 39.18 மில்லியன் டன் வந்து ரா கோல் ஃபினான்ஷியல் இயர் 24 எடுத்திருக்காங்க. அதை விட அதிகமாக வந்து எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் 17 10.906% வந்து இதை விட அதிகமாக எடுத்திருக்காங்க 2017. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களோடது வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் மீட்டர் வந்து ஏரியா பார்த்திங்கன்னா 288.31 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஒரு ஏரியா இருக்குது. அது எங்கன்னா கவர் வந்து 252.88 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஜெரியா கோல்ஃபீல்டு. 35.43 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ராஞ்சி கோல்ஃபீல்டு. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க வந்து மைன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்னென்ன ஆப்ரேஷ்னல் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்கன்னா ஓப்பன் கேஸ்ட் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது, கோல் வாஷரிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மானிட்டைசேஷன் ஆஃப் ஓல்டு அண்ட் ஐடல் கோல் வாஷர்ஸ் பண்ணுறாங்க.
வாஷரி டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட் ரொட்டைன் இதெல்லாம் பண்ணுறாங்க. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் இஸ் டிஸ்கன்டினியூட் அண்டர்கிரவுண்ட் மைன் தென் த மைன் டெவலப்பர்ஸ் அண்ட் ஆப்ரேட், அதாவது டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்ட மைன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு மைன் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கும் ஈடுபடுறாங்க, கம்பைன் ஆகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க லாங் டேர்ம் கோல் டிமாண்ட்னால் பவருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஸ்டீல் மேக்கிங்க்கும் பவருக்கும் இதை வந்து எடுத்து தராங்க, வாஷ் பண்ணி சப்ளை பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து லாங் டைம் வந்து க்ரோத் இருக்கும், டிமாண்ட் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். இவங்களுடைய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா என்னென்னா, இவங்க மோஸ்ட்லி வந்து இந்த குக்கிங் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் காலி ஆகிடுச்சின்னா ப்ராப்ளம் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அண்ட் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் பொறுத்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி வேணாலும் தலைக்கீழாக மாறும், லாஸில் போகவும் இருக்கும். கேஷ் ஃப்ளோ எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க 6 மந்தில் ஓகேன்னு சொல்லலாம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே போச்சுன்னா டிமாண்டு போக வாய்ப்பு இருக்குன்னா கம்மியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லயபிலிட்டி வந்து 3598.59 கோடி வச்சுருக்காங்க. லயபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் கண்டிஷன் அதில் வந்து லயபிலிட்டிஸை குறைச்சாகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 10 கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு கண்டினியூஸாக. இந்த கஸ்டமர் லாஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க சப்ளையை வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கணும், சப்ளை சைட்லேருந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஐபிஓவில் சந்திப்போம். பாய். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐபிஓ வந்தால் நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.